உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பங்கினுடைய விழாவின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளிலே திருப்பலி நிறைவேற்றி ஜெபிக்க வந்திருக்கின்ற குருக்களோடு சேர்ந்து தெரிவித்துக் கொள்கின்றேன். என்பதில் இந்த நாளிலே நாம் அனைவரும் எதிர்நோக்கி திருப்பயணத்தில் பணிவுள்ள இதயம் என்ற தலைப்பிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலில் நாம் எதை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற தெளிவு நம் அனைவருக்கும் இருக்க வேண்டும். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள், நாம் விண்ணக திருப்பயணிகள். ஏன் அவர் அதை சொல்லுகின்றார் என்றால், யோவான் நற்செய்தியினுடைய 15வது அதிகாரம் 19வது வசனத்திலே இயேசு சொல்வார், நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, ஆகவே நாம் விண்ணக திருப்பயணிகள். ஏன் இயேசு நம்மை பார்த்து இவ்வாறு சொல்லுகின்றார் என்றால், அதே யோவான் நற்செய்தியினுடைய 8வது அதிகாரம் 23வது வசனத்தில் இயேசு சொல்வார், நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல. ஆகவே நம்மை படைத்த கடவுள், நம்மை பாவத்திலிருந்து மீட்ட இயேசு, நம்மை தொடர்ந்து நிறை வாழ்வை நோக்கி வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற தூய ஆவியானவர் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே நாமும் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆகவே தான் இந்த சித்தத்தை பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்வார், விண்ணகமே உங்கள் தாய் நாடு. அப்படி தாய் வீடு எது? விண்ணகம். ஆகவே நாம் இவ்வுலகை சார்ந்தவர்கள் அல்ல, நாம் விண்ணுலகத்திலும் பயணிகள். அதை இன்னும் சற்று தெளிவாக இந்த சித்தத்தை குலோசியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் மேலுலக சார்ந்தவற்றை நாடுங்கள், ஏனென்றால் கிறிஸ்து அங்கே கடவுளோடு வீற்றிருக்கின்றார். சின்னப்பிறகு இன்னும் சற்று தெளிவாக ரோமேயருக்கு திருமுகம் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்வார், நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவற்றை நாடாதீர்கள். காரணம், நீங்கள் விண்ணுலகை சார்ந்தவர்கள். நீங்கள் அதை நாடுகின்ற பொழுது உங்கள் உள்ளம் மாற்றம் பெறும். அப்பொழுது கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள். ஆக இன்றைக்கு கடவுளுடைய திருவுளம் நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால், நாம் விண்ணுலக திருப்பயணிகள். ஆகவே இதை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், இதை அடைய வேண்டும் என்றால், இந்த விண்ணுலக வாழ்வை நாம் உரிமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் இன்றைய தலைப்பு. நம்முடைய இதயம் பணிவுள்ள, பணிவுக்கு மற்றொரு வார்த்தை தாட்சியுள்ள இதயமாக இருக்க வேண்டும். ஏன்னு பார்த்தவர்களே, நம்முடைய இதயம் பணிவுள்ள அல்லது தாட்சியுள்ள இதயமாக இருக்க வேண்டும் என்றால் வாசிக்கின்றோம். எரேமியா இறைவாக்கிய புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது, நம்முடைய உடல் உறுப்புகளில் எல்லாம் வஞ்சகமானது எது என்றால் நம்முடைய உள்ளம்தான். நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய உள்ளம்தான் தூய்மையானது என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தூய்மையாக இருக்க வேண்டிய நமது உள்ளம் வஞ்சகம் நிறைந்ததாக மாறிவிட்டது. காரணம், அங்கே தாட்சி இல்லை, அங்கே பணிவு இல்லை. தொடர்ந்து எரேமியா இறைவாக்கினர் சொல்வார், இதை புரிந்து கொள்ளுகின்றவர்கள் யாருமே இல்லை. நாம் யாரும் இதை புரிந்து கொள்வது கிடையாது. காரணம், உள்ளத்தில் தாட்சி இல்லை. ஆகவே நான் ஏன் சொல்லுகின்றார், நீங்கள் என்னை உதத்தினால் போற்றுகின்றீர்கள், உங்கள் உள்ளம் என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கின்றது. எங்கு தாட்சி இல்லையோ, எங்கு பணி இல்லையோ, அங்கே இயேசு இருக்க மாட்டார். ஆகவேதான் பணிவுள்ள இதயத்தோடு, தாட்சியான இதயத்தோடு நாம் வாழுகின்ற பொழுதுதான் நாம் விண்ணுலகை உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. ஆகவேதான் இயேசு சொல்வார், உங்கள் உள்ளத்தில் தீயது சிந்திப்பது ஏன்? ஏன் உங்கள் உடலில் தீயது சிந்திப்பது ஏன் என்று சொல்லவில்லை, உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தீயது சிந்திப்பது ஏன்? நாம் தொடர்ந்து விவிலியத்தை பல்வேறு இடங்களில் வாசிக்கின்ற ஆண்டவர் சொல்வார், இதுவரையிலும் இயேசுவை யாரும் பார்த்ததில்லை, கடவுளை யாரும் கண்டதுமில்லை, காணவும் முடியாது. ஆனால் அதே இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தியினுடைய 5வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுகின்றது, தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள். பாருங்கள், இதயம் பணிவுள்ளதாக இருக்கின்ற பொழுது, இதயம் தாட்சி நிறைந்ததாக இருக்கின்ற பொழுது நாம் கடவுளை காண முடியும். இன்றைக்கு
நாம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் நாம் மேற்கொண்டிருக்கின்ற அந்த பயணம் வெற்றிகரமாக முடிய வேண்டும் என்றால் நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆன்மா, நம்முடைய இதயம் தூய்மையானதாக மட்டுமல்ல, பணிவுள்ளதாக, காட்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆகவே தான் நாவுகள் நம்ம தொடங்கி எல்லாருமே இயேசுவுக்கு பின் வந்த திருத்துதர்கள் எல்லாருமே எப்படி தன்னுடைய இறை வார்த்தை எடுத்துரைத்தார்கள்? உள்ளம் மாறுங்கள். அவை உள்ளம் மாற்றமடைய வேண்டும். ஏனென்றால் இருக்கின்ற எல்லா உறுப்புகளிலும் உள்ளம்தான் வஞ்சகம் நிறைந்தது. ஆக இந்த நாளிலே அதில் நாம் மாற்றம் அடைந்தால் கண்டிப்பாக நாம் மேற்கொண்டிருக்கின்ற இந்த திருப்பயணத்திலே நாம் கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அன்பர்களே, விபரீதத்திலே அப்படியாக வாழ்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். முதலாவது ஆபிரகாம் ஆட்சியோடு வாழ்ந்தார், பணிவோடு வாழ்ந்தார். வாசிக்கின்றோம் தொடக்க நூல் 18வது அதிகாரம் 27வது வசனத்திலே எப்படி ஆபிரகாம் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றார் என்றால், அவர் சொல்வார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தூசியும் சாம்பலும் நிறைந்த நான். தூசியும் சாம்பலும் எதற்கு உதவும்? எதற்கு உதவுவார்? ஆகிய ஆபிரகாம் தன்னை எவ்வாறு தாழ்த்திக் கொள்ளுகின்றார் பாருங்கள். அதே போன்று தாவீது, நாம் வாசிக்கின்றோம் 1 அரசர்கள் புத்தகத்திலே தாவீது எப்படி தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றார் என்றால், அவர் சொல்வார், நான் ஒரு செத்த நாய், நான் ஒரு தெள்ளும் பூச்சி. இவர்கள் எப்படி தங்களை கடவுளுக்காக தாழ்த்திக் கொள்ளுகின்றார்கள். அதே போன்று ஸ்நாபக இழப்பர் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக் கொண்டார்? நாம் வாசிக்கின்றோம் மத்திய நற்செய்தியிலே அவர் சொல்வார், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை. தாழ்ச்சி உச்சக்கட்டர். அன்னை மரியாள் தன்னை தாழ்த்திக் கொள்ளுகின்றார். எங்கே அன்னை மரியாள் தாழ்த்திக் கொள்ளுகின்றார் சொல்லுங்க? எங்கே தாழ்த்திக் கொள்றார் அன்னை மரியாள்? அது ஒன்றும் தாழ்ச்சி இல்லை, ஆண்டவருடைய அருமை. அதுக்கு ஒரு சிறந்த நிகழ்வு சம்பவம் இருக்கின்றது. அன்னை மரியாள் ஆண்டவருடைய தாய் என்று சொல்லப்பட்ட பிறகு செய்கின்ற முதல் காரியம் என்ன? அன்னை மரியாள் எலிசபெத்தம்மாளை சிந்திக்கின்றார். அவள் ஒரு கடவுளின் தாயாக போகின்றார் என்ற ஒரு உணர்வு இருந்தும் ஸ்நாபக இழப்பரை பெற்றெடுக்கக்கூடிய அந்த எலிசபெத்தம்மாளை சந்திக்கின்ற அந்த காட்சி தான் அன்னை மரியாள் நமக்கு இந்த நாளிலே சொல்லிக் கொடுக்கின்ற பாடமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக நம் அனைவருக்கும் தெரியும், இந்த சின்னப்பர் எப்படி தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்? அவர் சொல்வார், கடவுள் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார், ஆனால் அந்த பாவிகளில் முதன்மையான பெரும் பாவி நான். இவர்கள் இப்படியாக தாழ்த்திக் கொண்டதால் என்ன நடந்தது? ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? ஆபிரகாம் யார்? விசுவாசத்தின் தந்தை. இறந்தவர்களுக்கும் வாழ்கின்றவர்களுக்கும் இனி வாழப் போகின்றவர்களுக்கும் அவர்தான் விசுவாசத்தின் தந்தை. அவர் வாழ்ந்து மறைத்து எத்தனை ஆண்டுகள் ஆகியது, இருந்தாலும் வாழ்ந்தவர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இனி இறந்து வாழப் போகின்றவர்களுக்கும் அவர்தான் விசுவாசத்தின் தந்தை. ஆகவே நீ உன்னை தாழ்த்திக் கொண்டால் ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்துகின்றார். தாவீது தன்னை செத்த நாய், பெள்ளு பூச்சி என்று தாழ்த்திக் கொண்டார். என்ன நடந்தது? அவர் யாராக இருந்தார்? ஆடு மேய்ப்பவனாக இருந்தார். எப்படி மாறினார்? உயர்ந்தார். அவர் அரசனாக உயர்ந்தார். அது மட்டுமல்ல, தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்த சான்றிதழ் என்ன? என்னுடைய நெஞ்சத்திற்கு நெருக்கமான தாவீது. பாருங்கள், நாம் நம்மை தாழ்த்திக் கொள்ளுகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றார். அது மட்டுமல்ல, ஸ்நாபக இழப்பர் தன்னை தாழ்த்திக் கொண்டதனால் ஸ்நாபக இழப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த சான்றிதழ் என்ன சொல்றாரு? பெண்களில் பிறந்தவர்களுள் ஸ்நாபக இழப்பரை விட இவ்வுலகில் பெரியவர் யாருமே இல்லை. இயேசு யாரிடமிருந்து பிறந்தார்? பெண்ணிடமிருந்து தான் பிறந்தார். ஆகவே இயேசு என்ன சொல்லுகிறார்? என்னை விட ஸ்நாபக இழப்பர் பெரியவர். ஆகவே நம்மையே நாம் தாழ்த்திக் கொள்ளுகின்ற பொழுது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றார் பாருங்கள். இது சின்னப்பர் தன்னை தாழ்த்திக் கொண்ட காரணத்தினால் சின்னப்பருக்கு கிடைத்த பரிசு என்ன? இந்த விவிலியத்திலே யாருக்கும் அவ்வளவு பெரிய இடம் இல்லை. இது சின்ன
சின்னப்பருக்கு தான் மிகப்பெரிய இடம். எத்தனை மடல்கள் அவர் எழுதியிருக்கின்றார்? எத்தனை மடல்கள்? சின்னப்பர் எத்தனை மடல்கள் எழுதினார்? ஆஹா, 13 மடல்களை எழுதியிருக்கிறார். பாருங்கள், அவர் தன்னை தாழ்த்தி கொண்டதனால் உயிருள்ள இறை வார்த்தையில் அவருக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பங்கு பாருங்கள். இன்றைக்கு சின்னப்பர் இல்லாதிருந்தால் நம்முடைய கிறிஸ்துவ மதம் இந்த அளவுக்கு பரவி இருக்குமா? கண்டிப்பாக. அவைப்பாக சகோதரர்களே, இந்த நாளிலே நம்முடைய எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் நாம் அனைவரும் தாட்சி உள்ள இதய படைத்தவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இவருடைய முன்மாதிரியான எடுத்துக்காட்டான வாழ்வினார். இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசித்தோம். கடவுள் தன்மையில் விளக்கிய அவர் தன்னை எளிமையாக்கி மனிதருக்கு ஒப்பாக தன்னையை தாழ்த்தி கொண்டார். அதனால் என்ன நடந்தது? இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுள்ளதோர், மேலுள்ளதோர் அனைவரும் பட்டியலிடுவர். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கோயில் வந்தால் முட்டி போடணுமா இல்லையா? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஆலயத்திற்கு வந்தால் நீ முழந்தால் படியிட வேண்டும். அதுதான் இயேசு தன்னை தாழ்த்தி கொண்டதனால் கடவுள் அவருக்கு கொடுத்தவர். இயேசு சிலர்கள் இயேசுவை பார்த்து சொல்லி, ஆண்டவரே உன் பேரை சொன்னால் பேய்கள் எல்லாம் ஓடுகின்றன. காரணம், தாழ்த்தி கொண்டதனால் எந்த அளவுக்கு இயேசு உயர்த்தப்பட்டார். அதே போன்று சின்னப்பர் சொல்லுகின்றார், விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இயேசுவை தவிர வேறு எந்த பெயரும் நாம் மீட்படைவதற்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்படவில்லை. காரணம், தன்னை தாழ்த்தி கொண்டால் அதன் மூலமாக எல்லாருக்கும் அவர் வாழ்வு கொடுப்பார். அவங்க என்பாங்க சகோதர சகோதரிகளே, காட்சி என்பது தாழ்வு மனப்பான்மை அல்ல. இன்றைக்கு யாருமே காட்சியோடு வாழ விரும்புவதே கிடையாது. ஏனென்றால் காட்சி என்பது தாழ்வு மனப்பான்மையை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது அல்ல. நாம் எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள். ஆக நாம் தாழ்ந்தவர்கள் அல்ல. மாறாக காட்சி என்பது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோமோ அந்த நிலையோடு நம்மை ஏற்றுக்கொள்வது. அதைத்தான் ஆபிரகாம் செய்தார், அதைத்தான் தாவீது செய்தார், அதைத்தான் சாமுவேல் செய்தார், அதைத்தான் சின்னப்பர் செய்தார், அதைத்தான் இயேசு தன்னுடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டினார். நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம்? ஆபிரகாம் சொல்வது போல நாம் தூசி, சாம்பல். அங்கே தான் மனிதனை நீ மண்ணாக இருக்கிறாய், மண்ணத்தை திரும்புவாய். இதுதான் நம்முடைய வாழ்வு. இப்படிப்பட்ட ஒரு தெளிவு நமக்கு இருந்தால்தான் நம்முடைய திரு பயணத்திலே நம்மால் எதை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ அதை அடைய முடியும். சகோதரர்களே, விவிலியத்திலே தாட்சியோடு வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றனர். முதலாவதாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் என்னவென்றால், யார் தாட்சியோடு வாழ்கின்றார்களோ அவருடைய ஜெபம் ஆண்டவரால் கேட்கப்படும். இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசத்தோடு ஜெபிக்கின்றோம், நம்பிக்கையோடு ஜெபிக்கின்றோம், கடவுளுடைய திருவுள விதியை ஜெபிக்கின்றோம். ஆனால் நாம் ஜெபிப்பதை பெற்றுக்கொள்ளவே இல்லை. பல மாதங்கள், பல ஆண்டுகள் கடந்து சென்று கொண்டே இருக்கிற காரணம் ஆட்சி நம்மிடமில்லை. வாசிக்கின்றோம் தானியேல் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே தாவீதுக்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியிலே இவ்வாறு ஆண்டவர் தானியேலை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகின்றார்? நீ உன்னை தாழ்த்தி கொண்ட இந்த நாள் முதல் உன்னுடைய ஜெபமானது கேட்கப்பட்டது. அதற்கு இன்னொரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆயக்காரனும் பரிசேயன். 2 பேர் ஆலயத்துக்கு வருகின்றார்கள். என்ன நடந்தது? 2 பேரும் ஜெபிக்கின்றார்கள். யாருடைய ஜெபம் கேட்கப்பட்டது? யார் தன்னை தாழ்த்தி கொண்டார்களோ, யாருடைய உள்ளத்தில் பணிவு இருந்ததோ அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு உங்களுடைய ஜெபத்தை, என்னுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்க வேண்டும் என்றால் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதாதவர்களே, தாட்சியோடு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, தாட்சியோடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார் என்றால், தாட்சியோடு வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் தன்னுடைய இரக்கத்தை காட்டுவார். இன்றைக்கு பார்த்தவர்களே, நமக்கு எது இருக்கின்றதோ இல்லையோ ஆண்டவர் இரக்கம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் இரக்கம் இல்லை என்றால் நாம் வெளியே வாசிக்கின்றோம், நீதிமான் கூட ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கின்றார். நீதிமானே ஒரு நாளைக்கு 7 முறை தவறு செய்கின்றார் என்றால் நீங்களும் நாம் மாத்திரம். ஆக நாம் ஒவ்வொரு முறை
இடத்திலே தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் இரக்கம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? வாழ்ந்தும் இறந்தவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இரக்கம் யாருக்கு கொடுக்கப்படுகின்றது என்றால், யார் தாட்சியோடு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் கொடுக்கப்படுகின்றது. மூன்றாவதாக, தாட்சியோடு வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற இன்னொரு ஆசீர்வாதம், ஆண்டவர் தாட்சியோடு வாழ்கின்றவர்களை எப்பொழுதும் உயர்த்துவார். அதை நாம் வாசிக்கின்றோம். தன்னையை தாழ்த்திக் கொள்ளுகின்றவர் உயர்த்தப்படுவார். அதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு தலைமை உயர்வை சொல்லலாம். தாவீது சிறந்த எடுத்துக்காட்டு. தன்னை ஒரு பெரும் குச்சியாக தாழ்த்திக் கொண்டவனை, ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தால் அவனை ஆண்டவர் அரசனாக உயர்த்துவார். எப்படி உயர்த்துவார்? சாபகலப்பரை போல உயர்த்துவார். சாபகலப்பரை எப்படி உயர்த்தினார்? பெண்களில் பிறந்தவர்களும் சாபகலப்பரை விட பெரியவர் யாருமே இல்லை. ஆகவே தாட்சியோடு வாழ்கின்றவர்களை ஆண்டவர் தன்னை விட பெரியவராக இந்த உலகத்தில் யாரையும் உயர்த்த மாட்டார். இது என்னுடைய வார்த்தையில் வந்தவர்களே, உயிருள்ள வார்த்தை, அழியாத இறைவார்த்தை. ஆகவே நாம் தாட்சியோடு வாழ்கின்ற பொழுது இப்படியாக ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றார். இன்னுமாக இன்னொரு ஆசீர்வாதம், நாம் தாட்சியோடு வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றது என்னவென்றால், நாம் எல்லாருமே விரும்புவது நீடிய ஆயுள் நமக்கு வேண்டுமா? தாட்சியோடு வாழ்கின்ற விவிலியத்திலே பல ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றார்கள். அதிகமாக வாழ்ந்தவர் யார் விவிலியத்தில் சொல்லுங்க? அதிக ஆண்டுகள் வாழ்ந்தவர். நம்ம அதை தானே விரும்புகிறோம். நிறைய வருஷம் வாழணும் வாழணும் வாழணும்னு விரும்புகிறோம். ஆண்டவர் அதை கொடுப்பார். யாருக்கு அதிகமாக கொடுப்பார்? யார் தன்னை தாழ்த்திக் கொள்கிறார்களோ. மெதுசிலா என்கின்றவர், அவர் வாழ்ந்தது எத்தனை ஆண்டுகள் தெரியுமா? 969 ஆண்டுகள். அவர் யார் தெரியுமா? நோவாவினுடைய தாத்தா. நோவாவுடைய தாத்தா எத்தனை வருடம் வாழ்ந்தார்? 969 ஆண்டுகள். இன்றைக்கு ஏன் நம்முடைய வாழ்வின் காலம் குறைந்து கொண்டே வந்தது? தாட்சி இல்லை. 900 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு 90 ஆண்டுகள் கூட வாழ முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோமே. அதற்கு காரணம் என்ன? உள்ளத்தில் தாட்சி இல்லை, பணிவு இல்லை. அன்றைக்கு இருந்தது நீடிய ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்கு இல்லை. நாம் மிக விரைவாக இறந்து விடுகின்றோம். இன்னொரு பெரிய ஆசீர்வாதம், தாட்சியோடு வாழ்ந்தால் ஆண்டவர் ஞானத்தை நமக்கு கொடையாக கொடுப்பார். வாசிக்கின்றோம் நீதிமொழிகள் புத்தகத்திலே, தாட்சியோடு வாழ்கின்றவர்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடையாக கொடுப்பார். ஞானத்தை கொடுக்கின்ற கடவுள் ஞானத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். பார்த்தவர்களே, சாலமோனுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? ஞானத்தை கொடுத்தார். அதோடு வேற என்ன கொடுத்தார்? உனக்கு முன்னும் உனக்கு பின்னும் உன்னை போன்று எந்த அரசனும் உயர்ந்தவனாக இருக்க மாட்டான். ஆகவே தாட்சியோடு வாழ்கின்றவர்களுக்கு ஞானத்தோடு ஆண்டவர் கொடுக்கின்ற பரிசு என்னவென்றால், நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் நம்மை போன்று யாருமே உயர்ந்தவர்களாக ஆண்டவர் செயல்படுத்த விட மாட்டார். அந்த அளவுக்கு தாட்சி நம்முடைய வாழ்விலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அபரிமிதமாக பெற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் இந்த நாளில் எதிர்நோக்கி திருப்பயணத்தில் பணிவுள்ள தாட்சியுள்ள இதயத்தோடு நீங்களும் நான் வாழ ஆண்டவர் அழைக்கின்றார். ஆகவே நம்முடைய இதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? சின்னத்தை பிலிப்பிற்கு திருமுகம் 2-3-4 வசனங்களில் சொல்லுகின்றார், உங்களை விட மற்றவர்கள் உயர்ந்தவர்கள் என்று கருதுங்கள். இது நமக்கு வருமா? வராது. அவன் நினைக்கிறோம், அவனை விட நான் பெரியவன், அவனை விட நான் அந்தஸ்தில் சிறந்தவன். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை விட மற்றவர்களை உயர்ந்தவனாக கருது. அப்படிப்பட்ட பணிவுள்ள இதயம் நமக்கு இருந்தால் நீ மேற்கொண்டிருக்கின்ற அந்த விண்ணுலக பயணத்திலே வெற்றி அடைவாய். அந்த பயணத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக் கொள்வாய். பேதுருவின் திருமுகத்திலே நாம் வாசிக்கின்றோம். பேதுரு சொல்வார், உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தாவீதுடைய வாழ்விலே அது நடந்தது.
ஏற்ற காலம் தாவீதுடைய வாழ்வில் எது? தாவீதுக்கும் கோலியாத்துக்கும் போர். தாவீதை ஒரு பொருட்டாக கூட கோலியாத் நினைக்கவில்லை. எவ்வளவு ஏளனமாக பேசுகின்றார். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் தாவீதை உயர்த்துகின்றார். கடவுளும் உங்களை தாழ்த்துங்கள், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். அவர் பார்த்த சகோதரிகளே, இந்த நல்ல சிந்தனை நமதாக்கிக் கொண்டு இதை வெறும் கேட்கின்றவர்களாக நாம் இருந்து விடாமல், இறைவார்த்தையை யாக்கோபு திருமுகத்தில் இவ்வாறு சொல்லுகின்றது, இறைவார்த்தையை கேட்கின்றவர்களாக மட்டுமிருந்து உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். இப்போ இறைவார்த்தையை வாசித்தோம், கேட்டோம், மறையுறையை கேட்டோம், கேட்பதோடு நின்று விடாதீர்கள். கேட்பதோடு நின்றுவிட்டால் நாம் நம்மை ஏமாற்றிக் கொள்ளுகின்றோம். இறைவார்த்தைப்படி வாழுகின்றவர்களாகவும் நீங்கள் இருங்கள். அப்படி இருந்தால் ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய கிடைக்கும். ஆகவே சில பேர் திருமணத்தில் சொல்வது போன்று கடந்ததை மறந்துவிட்டு நாம் கண்முன் இருப்பதை எதிர்கொண்டு அடைய வேண்டிய பரிசை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிப்போம். எதை நாம் அடைய இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பின்னர் அந்த வாழ்வை எதை நாம் கற்றுக் கொண்டு அதை நாம் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். இன்றைக்கு இளைஞர்களுடைய நாளாக இருக்கின்ற காரணத்தினால் இளைஞர்களுக்கு ஒரு சிறிய செய்தி. சபையறையாள புத்தகத்தை நாம் வாசிக்கின்றோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது, அப்படிதானே? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய அனுபவம் என்னவென்றால், காலம் தப்பி காலம் தவறி நாம் செய்கின்ற எந்த ஒரு செயலும் ஒன்று நமக்கு பலன் கொடுக்காது, அல்லது நாம் எதிர்பார்க்கின்ற பலனை விட சற்று குறைவாக கொடுக்கும். அப்படிதானே? உதாரணமாக மழை, நம்ம நினைத்து நமக்கு தேவையான நேரத்தில் மழை பெய்யவில்லை என்றால் பயிர் நமக்கு பெரிய விளைச்சலை கொடுக்காது. ஆகவே இளைஞர்களாக நீங்கள் இந்த வயதில் செய்ய வேண்டியதை இந்த வயதில் செய்ய வேண்டும். காலம் தவறி நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு எதிர்காலத்தை பெற்றுக் கொடுக்காது. அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, இது நேர்மறையான எடுத்துக்காட்டு அல்ல, எதிர்மறையான எடுத்துக்காட்டு. 2 பேரும் மனம் மாறுகின்றார்கள், 2 பேரும் தவறு செய்தார்கள். யார்? பேதுருவும் தவறு செய்தார், ஆண்டவரை மறுதலித்தார். யூதாஸ் காரியத்தும் கடவுளை காட்டிக் கொடுத்தார். 2 பேரும் மனம் மாறினாங்க. பேதுருவும் மனம் மாறினாரு, யூதாஸும் மனம் மாறினார். ஆனால் யூதாஸ் மனம் மாறியது காலவதியான மனம் மாற்றம். அது அவருக்கு எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்தது. ஆனால் பேதுரு நேரத்தோடு மனம் மாறினார், அவர் திருச்சபையின் தலைவரானார். ஆனால் இவருக்கு என்ன நடந்தது? தன்னுடைய வாழ்வை அவர் மாய்த்துக் கொண்டார். இளைஞர்களே, உங்களுடைய இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யுங்கள், அது உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதம் பெற்றுக் கொடுக்கும். இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்தால் பிறகு அது உங்களுடைய வாழ்வை பாதிக்கும். ஆகவே நாம் அனைவரும் பணிவுள்ள இதயத்தோடு வாழ முயற்சி செய்வோம். அதற்கான வரத்தை திருமுறை தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் எடுக்கிற முயற்சியிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம் அனைவரையும் தொடர்ந்து வழி நடத்துவாராக.